நம்ம ஆண்டவரை நினைவு கூறும்படி ஒவ்வொரு முறையும் இந்த பரிசுத்த நற்கருணை எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவர் இருக்கின்றார் என்று நினைவோடு செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் அப்பத்தை, அதாவது நற்கருணை என்று நாம சொல்லக்கூடிய ராபோஜனத்திலே அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, கடவுளிடத்தில் காண்பித்து பிட்டு அவர்கள் கொடுத்து, இதை உண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இயேசுவை நாம் நினைவு கூறும்படி அபாத்திரமாய் அல்ல, பாத்திரமாய் அந்த இடத்திலே வந்து ஆல்டர்ல வந்து அழகா முழங்கால் படிக்கிட்டு வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆக்ட் செய்யும் பொழுது, இந்த நிகழ்வு நம்ம செய்யும் பொழுது பிரியமானவர்களே, ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானம் உண்டு பண்ண அவர் மீது ஆக்கினை ஊற்றப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது எல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு முறை நான் ஆல்டர்ல இந்த மாதிரி திராட்சரசத்தை பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது, ஆண்டவரை நினைவு கூறும்படி செய்யுங்கள், உங்கள் சரீரமும் உங்கள் ஜீவனும் நித்திய ஜீவனுக்கு என்று காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, டக்குன்னு என் கையில வாங்கி அவங்க விடுவிடுன்னு குடிச்சிட்டாங்க. குடிச்சு நான் பிடுங்கி நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமேன்ற நிலைமையில நான் அவங்க கையிலேருந்து அதை பறிச்சிட்டேன். பறித்த பிறகு அவங்க ஆராதனை முடித்த பிறகு அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏன்ட்டு இந்த மாதிரி விடுவிடுன்னு குடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மீறுதல்கள் அவ்வளவு இருக்கு, என்னுடைய அக்கிரமங்கள் அவ்வளவு இருக்கு, எனக்கு சுகம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நான் நினைவு கூர்ந்து இதை செய்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எத்தனை பேர் அப்படி நினைவு கூறும்படி அந்த ஆல்டர்ல வந்து உட்கார்ந்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பருகிறோம். ஏதோ அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம், ராபத்தினம் வந்துருச்சு, விடுகிறது ஓடி வந்து உள்ள வந்து அப்படியே அபாத்திரமாய் வாங்கி புசிக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது சில பேருக்கு சுகவீனமாக மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நினைவு கூறும்படி ஒவ்வொரு முறையும் இந்த பரிசுத்த நற்கருணை எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவர் இருக்கின்றார் என்று நினைவோடு செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை உண்மையில் ஊற்றப்பட்டது. இதை நாங்கள் நினைவு கூறும்படி செய்ய ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்தியபடியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.